ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா அதாவது தமிழக அரசியல் நிலைமைய நம்ம பார்க்கும்போது, இதுவரைக்கும் தமிழகத்துல இருந்த ஒரு கருத்தியல் ஐடியாலஜி வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த தேர்தல் சூழல்ல வந்து அது பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது இப்ப திராவிட கட்சிகளுக்கு ஒரு அரசியல் இருக்கு, பிஜேபிக்கு ஒரு அரசியல் இருக்கு, காங்கிரஸ்க்கு இருக்குது, கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்குது. அவங்க அவங்கவங்களுடைய அரசியல் சித்தாந்தத்தை முன்வைத்து தான் வந்து தேர்தலை வந்து சந்திச்சிருக்கிறாங்க இதுவரைக்கும். ஆனா ம். தாவேகாவ பொறுத்தளவுல அவங்க என்ன சொல்லப் போனா அவங்க வந்து ஒரு தேர்தல் அறிக்கையை கூட ம். முழுமையாக அவங்க ஒரே நேரத்துல முன்வைக்கல. அவங்களுடைய தேர்தல் அறிக்கை. அதே போல தமிழகத்துல கடந்த காலத்துல நடந்திருக்கிற பல்வேறு மாநில உரிமை மீறல்கள். அது வந்து க ப இது தமிழகத்திற்கு மத்திய அரசு, ஒன்றிய அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டிய நிதியாக இருந்தாலும் சரி, அல்லது ஆளுநர் மூலமாக மாநில உரிமைகளை பறிக்கின்ற வேலை நடந்ததாக இருந்தாலும் சரி, அதே ம். மாரி நம்முடைய தொகுதி மறுவரையறை. இந்த ம். மாதிரி வந்து எந்த ஒரு அரசியல் விஷயத்திலயும் சரி, அதே மாரி மாநில உரிமை பாதுகாப்புலயும் சரி, ம். எதுலயாவது வந்து தாவேகா குரல் கொடுத்திருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா குரல் கொடுக்கல. ம். உண்மையிலே வந்து இப்படி எந்த ஒரு மாநில உரிமைகளுக்காகவோ, அல்லது தமிழக மக்களுக்காகவோ, அல்லது வந்து ஒரு இன்னும் சொல்லப்போனா அவங்களுடைய தேர்தல் அறிக்கை கூட மேக்ஸிமம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை பேஸ் பண்ணி தான் இருந்தது. ம். முதல்ல வந்து இலவசங்கள் எல்லாம் கேலி கிண்டல் பண்ணுன தாவேகா அதாவது விஜய் அவர்கள். ம். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவருமே வந்து அவருடைய தேர்தல் அறிக்கையில வந்து இந்த மாரி இலவசங்கள், இலவச கேஸ் சிலிண்டர் இந்த மாரி அவரும் பெண்கள பேஸ் பண்ணி தான் அவருடைய தேர்தல் அறிக்கை இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படியான ஒரு இந்த தமிழக மக்களுக்காக எந்த போராட்டத்தை நடத்தாம, தமிழகத்தினுடைய மாநில உரிமையாக இருக்கட்டும், அல்லது ஒன்றிய அரசு தமிழகத்தை வஞ்சித்த போதாக இருக்கட்டும், வாயே திறக்காத இந்த தாவேகா கட்சி வந்து இன்னைக்கு முன்னணியில இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினாலும் கூட, இப்படி ஒரு ம். எந்த கொள்கையும், கோட்பாடும் இல்லாத ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனாலும் இத வந்து ம். நாம ஒரு முழுமையான பரிசீலனைக்கு உட்படுத்தணும்.